சரி, இது பின்னால் வீட்டுக்கு கொண்டு போய் படித்து பாருங்கள். 13வது வசனத்தை 13, 14 அதெல்லாம் வீட்டில் போய் கொஞ்சம் தயவுசெய்து படிச்சுப்பாங்க. இப்போ நமக்கு நேரம் இல்லாததுனால லெட் அஸ் கோ டு த திங். இப்போ மேத்யூ 5th சாப்டருக்கு போவோம். சகோதரனை வீண் என்று சொல்கிறவன் என்ன பண்ணுது? எரிநரகு. இப்போ நம்ம மூடன் என்று சொல்லுகிறவன் எரிநரகத்துக்கு ஏதுவாய். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில எத்தனை பேரை ஃபூல்னு சொல்லியிருப்போம்? இது புதிய உடன்படிக்கையா பழைய உடன்படிக்கையா? இது டஃபா இருக்கா அது டஃபா இருக்கா? சொல்லுங்க. தான் டஃபா இருக்கு. இதுதான் நம்ம பாஸ்டர் சொல்லி கொடுக்கணும் மக்களுக்கு. இது சொல்லிக் கொடுக்கலன்னு சொன்னால், இதை சொல்லிக் கொடுத்தது யார்? நமக்கு ஆண்டவர். இதை சொல்லிக் கொடுக்கலன்னு சொன்னால் மக்கள் கோச்சிக்குவான்னு சொன்னால், இல்லை மக்கள் மேலே போக மாட்டான், இல்லாட்டி அந்த ரத்தப்படி நம்ம மேலே வரும். சரி. அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனோட ஒப்புரவாகி அவனோட சரியாயிடு, குறை சொல்லிக்கிட்டே இருக்காத. பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. இல்லாட்டி உன் காணிக்கை கொடுக்கறது வேஸ்ட்டு. நீ நினைக்கிற நான் காணிக்கை கொடுத்துட்டேன், கர்த்தர் அதை அங்கீகரிச்சுட்டா நினைக்கிறேன். அதை அங்கீகரிக்க மாட்டார். ஏன்னா நீ பண்ணதே வேஸ்ட்டு. இது எப்படியாவது என்னைக்காவது இப்படி படிச்சிருக்கோமா? அதனால தான் ப்ராப்ளம். அப்போ நம்ம கர்த்தர் உன்னை ரட்சிக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டா, இது மாதிரிலாம் சும்மா நல்ல ஒரு இவாஞ்சலிஸ்ட் சொல்கிற மாதிரி சொல்லிவிட்டு எதாவது சொல்லிட்டுட்ட போயிட்டா அது ஒரு வேறு இது. ஏன்னா அவன் அந்த இடத்துல அவன் ரட்சிப்புக்காக அவன் அப்படி தான் பேசி ஆகணும். ஆனால் சபைக்கு வரும்போது சபையின் போதகர் என்ன சொன்னோம்? ஐயா நீ கொஞ்சம் ரிப்பேர் ஆகு. இதெல்லாம் தப்பு, ஆண்டவர் பிடிக்காது. அதனால் இதெல்லாம் கரெக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து தேவனோட வந்து ஒப்புரவாகு. இதில் பார்த்தா நமக்கு கொடுக்குற காணிக்கெல்லாம் கூட வேஸ்ட்டாக தான் அது ஆகுது. அப்படி தான் கணக்கு வருது. ஜாக்கிரதையாக இருங்க தேவனுடைய காரியத்தில். எதிராளி உன்னை நியாயாதிபதியினிடத்தில் ஒப்புக்கொடாமல். எதிராளி இருக்கானே, யார் உங்களுக்கு எதிராளி சொல்லுங்களேன். இந்த இடத்துல புதிய உடன்படிக்கை தான் எதிராளியும் உன்னை நியாயாதிபதியில் கொண்டு போகணும். யார் நியாயாதிபதி இந்த இடத்துல? அவர்கிட்ட கொண்டு போவான். எதுனால? நீ உனக்குள்ள இந்த ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நீ ஜெபம் பண்ணுற. இப்போ ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோ, ஒரு ஜெபம் பண்ணுற, ஆண்டவரே எனக்கு இது வேணும், எனக்கு வேணும், எனக்கு இது வேணும், ஆண்டவர்கிட்ட நான் ஜெபம் பண்ணிட்டேன், எனக்கு கிடைக்க போகுது. ஆனால் கிடைக்காது. இப்போ ஏன் கிடைக்கல? உன் ப்ரேயரை தான் பிளாக் பண்ணி வச்சுருக்கான் அவன். எதிராளி என்ன பண்ணுறான்? உன்னை கொண்டு உன்னோட இதை ப்ரேயரை பிளாக் பண்ணி வச்சுருக்கான். படிங்க. நியாயாதிபதி உன்னை சேவகனிடத்தில் ஒப்புக்கொடாமலும். நியாயாதிபதி இதை நான் சொன்னேன்னா என்ன திட்டுவானு பாரு, எப்படி பிரசங்கம் பண்ணுறான் பாரு. உண்மையை நான் சொல்லணும். நியாயாதிபதி 2 பேருக்கு நியாயம் விசாரிக்கணும். அவன் எப்படி தெரியுமா பிசாசு சொல்லுவான்? இதே லாவை தான் எடுத்துக்கொண்டு போய் காட்டுவான். இந்த சட்டம் வந்து ஒரு சட்டம், நியாயம் இல்லாமல் கோபித்து கொண்டான். சகோதரன் பேரில் நியாயம் இல்லாமல் கோபித்து கொண்டு ஆண்டவரே இந்த இடத்துல வந்து உங்ககிட்ட ஜெபம் பண்ண வந்திருக்கான். இருக்கிறீங்களா? சவுண்டே காட்டும். ஒருத்தர் கொஞ்சம் கூட ஒரு இது பண்ண மாட்டேன்றீங்களா? அல்லேலூயான்னு சொல்ல மாட்டீங்களா? இதுக்கெல்லாம் சொல்லிருப்பா அல்லேலூயா அப்படின்னு சொல்ல வர மாட்டேன். நான் சொல்லி வாங்க வேண்டியதாக இருக்குது. மற்றதுக்கெல்லாம் அல்லேலூயா சொல்லுறோம், இதுக்கு அல்லேலூயா வரமாட்டேன். பிசாசு வந்து நீங்கள் ஜெபம் பண்ண உடனே என்ன பண்ணுவான்? உங்கள் ப்ரேயரை ஸ்கேன் பண்ணுவான். உங்கள் எதிராளிகிட்ட இது மாதிரி, ஐயா இங்கே ஜெபம் பண்ணாங்க, எதிராளிகிட்ட இப்படி கோஷிட்டு வந்துக்கிறாங்க,
இந்த அக்கார்டிங் டு திஸ் லா, இந்த நம்ம கோர்ட்டில் வக்கீலுங்க பேசுகிறாங்களா அதே மாதிரி, அக்கார்டிங் டு திஸ் லா மேத்யூ கோட் பண்ணுவான். மேத்யூ 5ஆம் அதிகாரம் 22வது வசனத்தின்படி நியாயம் இல்லாமல் கோபித்து கொண்டு வந்திருக்கிறான். இப்போ நீங்கள் அக்செப்ட் பண்ணுவீங்களா, பண்ண மாட்டீங்களா? அக்செப்ட் பண்ணக்கூடாது. இதுதான் நியாயம், கரெக்டா அப்படின்னு சொல்கிறான். என்ன பண்ணுவீங்க? இது நடக்கிறதும் உங்களுக்கு தெரியாது. நீங்கள் பாட்டுக்கு என்ன பண்ணுறீங்க, சபையில் வந்துட்டு ஓன்னு ஒரு சத்தம் போட்டு ஒரு ஜெபம் பண்ணிட்டு ஓடிடுறீங்க. நீங்கள் நினைக்கிறீங்க ஆன்சர் பண்ணப்படும். நோ, இட் ஒன்ட் பி ஆன்சர். அவர் அங்கே ஜட்ஜ் பண்ணி உண்மையாகவே இது இருக்குதா பார்த்துட்டு அவர் நியாய தீர்ப்புக்கு அனுப்புகிறாரு. நீ சிறைச்சாலையில் வைக்கப்படாமலும், சிறைச்சாலையில்னா கட்டு போட்டுறாங்க. சிறைச்சாலைன்னா என்னது? உன்னை மூவ் பண்ண விடாதபடி கட்டு போட்டுறாங்க. இது மாதிரி எத்தனை, அப்புறம் கட்டு வந்துருச்சு இப்படிதான் கட்டு வருது. கட்டு வர்றதுக்கு ஒரே உதாரணம் என்ன? இதுதான். இது வந்து விச்கிராஃப்ட் பண்ணி கட் போடணும் அவசியம் இல்லை. நம்மளை நாமளே கட்டிக்கணும். செல்ஃப் கட்டிஃபைங், நம்மளாமே கட்டி போட்டுக்கிறோம். இதை சொல்லணுங்க. இது சொல்வீங்களா? இங்கே பாஸ்டர் தான் இருக்கிறது, பாஸ்டர் தான் இருக்கீங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதை அழுத்தி சொல்லுங்க. இல்லை மக்கள் புரியாது, இது வந்து நிறைய பேர் சொன்னால் பிடிக்காது. ஆனாலும் சொல்லுங்கள். யாரை பிரியப்படுத்துறீங்க? கர்த்தரை பிரியப்படுத்து. சரி, ஏன் இதை சொல்கிறேன்னா இன்னைக்கு உபவாச நாள். அதனால நீ உன் எதிராளியோட வழியில் இருக்கும் போதே சீக்கிரமாய் அவனோட உள்ள வாரத்துக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டான்டா பிசாசு அப்படின்னு சொல்றதுக்கு முன்னால நீ ஓடி போய் என்ன பண்ணு? நல்மனம் பொருந்து. நல்மனம் பொருந்தலைன்னா, பொருந்தாவிட்டால் நீ ஒரு காசும் குறைவின்றி கொடுத்து தீர்க்கும் மட்டும் அவ்விடத்திலிருந்து புறப்பட மாட்டாய் என்று மாட்டிக்கு லாக் ஆயிடுவ நீ. இது கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். சரி, அடுத்தது விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. இது வந்து இது ஒரு லா, ஓல்ட் கவர்னன்ட் லா. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, ஓல்ட் கவர்னன்ட் லா என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். பூர்வத்தாருக்கு இப்படிதான் சொல்லியிருக்காரு. என்ன இவர் சொன்னதே இவர் தான். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு எக்ஸ்பவுண்ட் பண்றாரு. அதை எக்ஸ்பவுண்ட் பண்றாரு. விபச்சாரம்னா என்ன? நீ நினைச்சுக்கிற ஒரு ஸ்திரியோட போனாதான் விபச்சாரம் நினைக்கிற. இல்லை, அப்படி இல்லை. ஒரு ஸ்திரியை இச்சையோட நீ பார்த்தினாலே, பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று. இப்படி பார்த்தா இன்னைக்கு எத்தனை பேருக்கு கண் இல்லாமல் இருக்கும்? ஏன்னா பிடிங்கி போடுன்னு பின்னால் வந்திருக்கு. நம்ம பார்க்குற விதம் வேற, தேவன் பார்க்குற விதம் வேற. ஆகவே பிரியமானவர்களே, தேவ ஜனமே, இன்னைக்கு கர்த்தர் பார்க்குற விதமா, ஆண்டவரே நீர் எப்படி என்னை பார்க்கிறீர் என்பதை நான் பார்க்க விரும்புகிறேன், எனக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்க. நீங்கள் அதை சொல்லிக் கொடுங்க, நான் அதை மாதிரி பார்க்கணும். இதை சொல்லிக் கொடுங்க மக்களுக்கு. எப்பவுமே லா விச் காட் இஸ் அ கிங். இப்போ அகாஸ்வேரு ராஜா அந்த லாவை பாஸ் பண்ணிட்டாரு. எஸ்தர் போய் கேட்குறா, அந்த லாவை ரிப்பெல் பண்ணுங்க, அந்த லாவை மாற்றுங்கன்னு சொல்லி. முடியாது. என்னைக்கு ஒரு லா ஒரு ராஜா கிட்ட இருந்து போச்சு. இது வந்து நீங்கள் எப்பவுமே கான்ஸ்டியூஷன் ஆஃப் தி கிங்டம் இதை படிச்சிங்கன்னா புரியும் உங்களுக்கு. ராஜாவின் வாயிலிருந்து புறப்பட்ட ஒரு வார்த்தை. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்? ப்ராமிஸ் ப்ராமிஸ் ப்ராமிஸ்ன்னு கேட்குறோம்.
ஆண்டவரே ஒரு ப்ராமிஸ் கொடுங்க, ஒரு ப்ராமிஸ் கொடுங்கன்னு. ப்ராமிஸ் கொடுத்துடுவாரு, ஆனால் கண்டிஷனும் கூட கொடுத்துடுவாரு. கண்டிஷன் கொடுக்கும்போது மாட்டிக்குவோம். இப்போ வாக்குத்தத்தம் ஈஸியாக வாங்கிடலாம். இப்போ ஒவ்வொரு வாரமும் கேட்குறோம், ஒவ்வொரு மாதமும் கேட்குறோம், ஒவ்வொரு வருஷமும். இந்த டிசம்பர் 20ஆம் தேதியிலேருந்தே ப்ராமிஸ் எழுதி துவைக்கிடுவாங்க. கர்த்தர் கொடுக்குறாரு, ஆனால் ஒரு தடவை கொடுத்து சொல்லிவிட்டு அவரால் எடுக்க முடியாது. ஆனால் we have to be fit enough. Think about Abraham. God made a covenant with Abraham. He fulfilled it and he got the blessing. இங்கே நம்ம we don't fulfill our the covenant and we expect blessings from God. It will not happen. This is the difference between Abraham and us. ஸோ அப்போ அந்த ஆண்டவரால் அந்த இதை எடுக்க முடியாது. ஆகவே அவர் என்ன பண்ணுவார், இன்னொரு லாவை கொண்டாடுறாரு, டு சூப்பர்சீட் தட் லா he has to bring. இங்கே என்ன பண்ணார், புதிய உடன்படிக்கையில் இன்னும் ஏடகுடமாக மாட்டிக்குவீங்க இந்த மாதிரி கண்டிஷன் இருந்துச்சுன்னா. ஆகவே நானே இறங்கி வரேன், இறங்கி வந்து சிலுவையில் என்னை ஒப்பு கொடுக்குறேன். ஏனென்றால் நீ பாவம் செய்த உடனே அந்த பாவம் எடுக்கப்படுது. பிசாசு உன்னை எதிராளிக்கிட்ட எதிராளி வந்து உன்னை கூட்டிகிட்டு போயிடுவான். இப்போ அதனால் நான் வரேன்,